ஜட்ஜ் ஸ்ரீதேவி மேடம், சுடரோட ஓவியம் பத்தி சில வார்த்தைகள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியேன்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சின்ன பொண்ணோட மனசுல நேர்மையும் இருக்கு, நீதிக்காக குரல் கொடுக்கிற தைரியமும் இருக்கு. தப்பு செய்யாம தண்டனை அனுபவிக்கிறவங்களோட கண்ணீரை துடைக்க நினைச்சு சுடர் வரைஞ்ச இந்த ஓவியத்துக்கு முதல் பரிசு தரது அந்த ஓவியத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஓவியத்துக்குள்ள இருக்கிற உண்மையான நீதிக்கான குரலுக்கும் கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் சுடர். வாழ்த்துக்கள் சுடர். Thank you, ma'am. Congratulations. Thank you, sir. Thank you, sir. Captain? சுடர், கேப்டன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ப்ரோக்ராம் முடிஞ்சதும் இதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும்னு நான் உங்களை தேடினேன். ஆனா உங்களை காணோம். சூப்பர். நீ ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ பேசினதெல்லாம் கேட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் அங்க நிக்க முடியல, இங்க வந்துட்டேன். நீ இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஆமா கேப்டன், ஜெயில நான் இருந்தது பத்தி வெளியே யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனாலதான் வேற பாப்பாவை பத்தி சொல்ற மாதிரி சொன்னேன். ஒரு குழந்தைக்கு அவ அம்மாவோட அருகாம எவ்வளவு முக்கியம்னு நீ இந்த உலகத்துக்கு புரிய வச்சுட்ட சுடர். ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க தானே கேப்டன் அம்மா கிட்ட பேசி நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வச்சீங்க. அதுக்காக உங்களுக்கு தான் இந்த மெடல். இந்தா. ம். அம்மு, நீங்க ஏன் அம்மு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னால நீ ஸ்டேஜ்ல பேசினதுல இருந்து இன்னும் மீள முடியலடா. சரி, நாம கிளம்பலாமா? ஓகே அம்மு, ம். வாங்க. மாமா, அத்தை, தருண், தியா கிட்டலாம் சொன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல? ஆமாண்டா, சொல்லலாம். வா. ம். கேப்டன், ஆ? வாங்க. சுடர், கேப்டன், நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இன்னும் கிளம்பாம இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. நேத்து நடந்த காம்படிஷன்ல எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸோட வந்திருந்தாங்க. ஸ்டேஜ்ல அப்பா எங்கன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? அம்மா கிட்ட சொன்னா
அவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்லல. அந்த ஸ்டேஜில் வந்து உன் அப்பா நான் தான் எல்லாரும் முன்னாடி கத்தி சொல்லணும்னு தோணுச்சு சுடர். ஆனா அபிக்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும் தான் அமைதியா வெளியே வந்துட்டேன். தன்னோட குழந்தைகிட்ட உன் அப்பா நான் தான் சொல்ல முடியாத சூழ்நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. கேப்டன், ம். என்னோட அப்பா நல்லவரா இருந்தா அவரும் என் கூட வந்திருப்பார்ல. அவர் ஏன் நல்லவரா இல்ல? தெரியலடா, அவர் யாரையும் புரிஞ்சுக்காத ஜடமா தான் இருந்திருக்காரு. உங்களுக்கு என் அப்பாவை பத்தி தெரியுமா கேப்டன்? கேப்டன், இல்லடா, தெரியாது. சுடர் எங்க போனா? இன்னும் காணுமே. ஏன் இன்னும் வரல? ஆ, தருண், அத்த, சுடரும் கூட வரலையா? இல்ல அத்த, பவித்ரா கூட ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தா என்ன போக சொல்லிட்டா. வெற்றி அங்கிள் கூட வருவான்னு நினைக்கிறேன். இந்த வெற்றிக்கு என்ன சொன்னாலும் புரியாது போல. திருந்தாத ஜென்மம். ம், சுடரை இப்ப எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். என்ன பண்றது? சுடர், உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு? தெரியும்டா. தருண், தியா, மகேஷ், பவித்ரா, தஷ்வந்த் எல்லாரும் நல்லா சைக்கிள் ஓட்டுவாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியாது. இத பாரு, அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லடா, ஈஸியா கத்துக்கலாம். நான் உனக்கு இங்கே கத்து கொடுக்கட்டுமா? இப்பவா? ஆமா, அம்மா தேடுவாங்களே. சொல்லிக்கலாம்டா. அப்ப சைக்கிள்? அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நீ கண்ண மூடு. ம். ம். ஐயோ, என்ன இன்னும் காணோம்? ச்சே. இப்ப கண்ண திறந்து பாரு. சைக்கிள் ஓட்டலாமா? எனக்கு பயமா இருக்கு கேப்டன். நான் புடிச்சுக்கிறேன், நீ தைரியமா ஓட்டு. சரி, நீ வா, சைக்கிள் எடு. ம். வா, உட்கார். ஆ, அப்படிதான். ஆ, அப்படிதான் அப்படிதான். மெதுவா அழுத்து. இடுப்ப நேரா வச்சு ஓட்டணும், சரியா? அழுத்து. அப்படிதான், நேரா பார்த்து ஓட்டு. ஆ, வளைக்காத 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 வளைக்காத. இங்க பாரு, ஏய், இங்க பாரு, இங்க பாரு. நான் சொல்றத கேளு. நேரா எனக்கு பார்த்து ஓட்டு, பயமா நேரா இருக்கு பார்த்து ஓட்டு. கேப்டன். பயமா பயப்படாதடா, இருக்கு கூட நான் கேப்டன். இருக்கேன்ல, பயப்படாத. பயப்படாம ஓட்டு, தைரியமா ஓட்டு. ஆ, அப்படிதான். ம். ஏய், பாத்து பாத்து பாத்து, நேரா ஓட்டு, நேரா ஓட்டு. ஏய், ஏய். ஏன் இன்னும் வராம இருக்கா?
அப்படிதான் அப்படிதான் ஓட்டு. ஓட்டு ஓட்டு ஓட்டு. பாத்து கல்லு. ஏய், ஏய், சுடர் எந்திரி. ஐயோ, எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ ஐயோ, சாரிடா சாரிடா. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா உன்னை விழாம புடிச்சிருந்திருக்கணும்டா. வேண்டாம், இனி நான் சைக்கிள் ஓட்டவே மாட்டேன். இல்லடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ கத்துக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்ட. அடுத்த தடவை நீ நல்லா கத்துக்கலாம்டாமா. சரி வா, நம்ம மெடிக்கல்ல மருந்து வாங்கி போடலாம் வா. இல்ல வேண்டாம், நான் அம்மா கிட்ட போகணும். சரி சரி போலாம் இரு. சரி சரி ஓகே, நான் சைக்கிளை இருந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே இரு. இங்கே இரு, இப்போ வந்துடுறேன். ச்சே, அவ போனு நாட் ரீச்சபிளே இருக்கு. வெற்றி கூட தான் இருக்கான்னு நினைச்சு அசால்ட்டாவும் இருக்க முடியாது. பேசாம நாமளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சுடர், ஹே சாரிடா, என்னால்தான் உனக்கு காயமாயிடுச்சு. ரொம்ப வலிக்குதா? இல்ல, அப்ப டக்குன்னு பயந்துட்டேன்னா ரொம்ப வலிச்சுது. இப்ப கொஞ்சம் தான் வலிக்குது. என்ன மன்னிச்சிடுறா, நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சாரிடா செல்லம். நீங்க தோப்பு கண்ணை போட்டு நான் உங்க சாரிக்கு ஓகே சொல்வேன். போடுறேன்டா செல்லம். உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு எத்தனை தோப்புக்காரனை வேணாலும் போடுறேன், சரியா? சும்மா சொன்ன கேப்டன். ரொம்ப நேரம் ஆச்சு கேப்டன், அம்மா திட்ட போறாங்க. சரி பாத்துக்கலாம். வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். இறங்கிறீங்களா? கை பரவாயில்ல. இந்த பேக்க போட்டுக்க. பாத்து மெதுவா. சுடர், என்ன என்ன இது? என்ன டைம் ஆகுது? சாரி அம்மா, சைக்கிள். சரி, நீ உள்ள போய் இங்க நிக்க வேண்டாம், போ. நீ உள்ள போ. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? அவளை காணோம், நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா என்ன எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு போற லூசு மாதிரி இருக்கா? அந்த ஸ்கூல்ல வச்சு உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மண்டையில ஏறவே ஏறாதா? என்ன ஜென்மடா நீ? அவள ஸ்கூல்லயும் காணோம், உன் போனுக்கும் லைன் கிடைக்கல. நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை அரைஞ்சிடலாமான்னு தோணுச்சு. என்ன தைரியத்துல நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்பியா? உன்னால என்ன பண்றதுனே தெரியல. மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டியா? உன் கோவத்துக்கான காரணம் புரியுது அபி. ஆனா சுடர் என் கூட தான் வருவான்னு உனக்கு தெரியும் நினைச்சு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். சுடர் என்கிட்ட அவ அப்பா நல்லவரா இருந்திருந்தா அவரு ஸ்டேஜ்ல வந்து பிரைஸ் வாங்குறப்ப என் கூட நின்றுப்பாருலன்னு ஏக்கத்தோட சொன்னான். அவளை டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் ஸ்கூல் கிரவுண்ட்ல சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஸ்கூலுக்கு போன பொண்ணு டைமுக்கு வீட்டுக்கு வரலனா பதறுவாங்கன்னு யோசிக்க கூட தோணலையா உனக்கு? ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பெரிய இவ மாதிரி வேணுன்னே போன் ஆஃப் பண்ணி வச்சு பழி வாங்குறியா? இல்ல, போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுடர் அப்பவே நீ திட்டுவன்னு சொன்னா சீக்கிரம் வந்துடலான்னு நினைச்சேன். சுடர் சந்தோஷமா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா அந்த சந்தோஷத்தை கெடுக்க தோணல. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது பார் வெற்றி, நீ வர வர ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்க.
இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடு. உன்கிட்ட தினம் தினம் என்னால கெஞ்சிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஏய், நான் தான் வேணும்னு பண்ணலன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறப்போ சுடர் கீழே விழுந்துட்டா. அவ கையில செராஞ்சிருச்சு. நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நான் நானாவே இல்ல. இதெல்லாம் நான் சீரியஸாவே எடுக்கிற ஆளுன்னு உனக்கும் நல்லா தெரியும். ஆனா எனக்குள்ள இப்படி ஒரு மனுஷன் இருக்காங்கிறத கூட இது நாள் வரைக்கும் உணர்ந்ததே இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் எனக்குள்ள இருக்கிற மனுஷனை எனக்கே அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்க என்னோட குழந்தைய என் பொண்ணுன்னு உரிமை கொண்டாட முடியாத தவிப்போட அணுவா நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை தேடி ஜெயிலுக்கு வரல. நீ என்கிட்ட சுடர் பண்ணதை சொல்லலங்கிறத தாண்டி இவ்வளவு கோவப்படுறதுக்கு முன்னாடி என் பக்கம் இருந்து ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு அபி. 2 மணி நேரம் சுடர் லேட்டா வந்ததுக்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே. எனக்கு 10 வருஷம் கழிச்சுதான் இப்படி ஒரு ஜீவன் எனக்கு பிறந்திருக்குன்றதே தெரிய வருது. அப்ப எனக்கு எவ்வளவு வலி இருக்கும். ரொம்ப வலிக்குது, ரணமா இருக்கு. எனக்கு உன்னோட வலி, சுடர் அனுபவிச்ச வேதனை எல்லாம் புரியுது. ஆனா நானும் ஒரு மனுஷன் தானே. என்னை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோயேன். என் பொண்ணு என் கூட இருக்கிறப்போ நேரங்களை போறதே தெரியல. யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னு கூட தோணல. லேசா எரியும். இரு, சரியாயிடும். இந்தா. அம்மோ, சாரி அம்மோ. இனிமே நான் உங்களுக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டேன். என் கூட பேசுங்க அம்மோ, என்னை திட்டுங்க அம்மோ. திட்ட மனசு இல்லாம தான் அமைதியா இருக்கேன். சைக்கிள் ஓட்டும் போது ஜாலியா இருந்துச்சு அம்மோ. அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இனிமே சீக்கிரமா வந்துடுவேன் அம்மோ. தியா, தியா குட்டி, இப்ப எப்படி இருக்குமா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி போட வேண்டிய டேப்லெட்டை கரெக்டா நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. நிறைய டேப்லெட் சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. ஆபரேஷன் பண்ண இடத்துல வலி குறையணும்ல, உன்னால ஆறணும்ல பாப்பா. கொஞ்ச நாளைக்கு தான் இது எல்லாமே. ஆனா நீ மிஸ் பண்ணாம சாப்பிடணும், சரியா? சரளா எங்க போனா? டேய் பசங்களா, அப்பா, உங்க அம்மா எங்க போனா? வெளியவும் ஆள் இல்லையே. ரொம்ப நேரமா பின்னாடி உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்கப்பா. யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஹாப்பியா பேசிட்டு இருந்தாங்க. நான் கண்டிப்பா கேட்டு சொல்றேன். சித்தி, அவர் வந்துட்டாரு, கேட்டு சொல்றேன். என்னங்க என்னங்க, ஊர்ல இருந்து வசுந்தரா சித்தி தான் போன் பண்ணாங்க. அப்படியா? அவங்களா? நம்பவே முடியல. அதிசயமா உனக்கு போன் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, நாம நொடிச்சு போனதுக்கு அப்புறமா நமக்கு எந்த உறவுமே இல்லாம போயிடுச்சு. சாமத்தியமா பொழைக்க தெரியலன்னு என் அம்மாவும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. வசுந்தரா சித்தி போன் பண்ணுனதும் எனக்கே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன திடீர்னு அவங்களுக்கு உன்னோட ஞாபகம்? அவங்க பொண்ணு சாந்தி இருக்கால, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் உண்டாயிருக்காளாம். அவளுக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு சென்னைக்கு வரணுமா. ஒரு 4 நாளைக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். 4 நாளுக்கெல்லாம் வாடகைக்கு யார் வீடு கொடுப்பாங்க சரளா? ஏன்
அவங்க பொண்ணுக்கு அவங்க ஊர்லயே வச்சு பிறந்த வீட்லயே விசேஷம் நடத்துறது தானே வழக்கம். அது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. சாந்தியை கட்டி கொடுத்த வீட்டுக்காரங்களுக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் சுத்தமா ஆகாதான். அங்க விசேஷம் வச்சா அவரையும் கூப்பிட வேண்டி இருக்கும். எதுக்கு பிரச்சனைன்னு சித்தப்பா சொல்றாரு போல. அதான் இங்கேயே வச்சுட்டா நல்லதுன்னு பாக்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டு சொந்தம் எல்லாம் சென்னை சுத்தி தான் இருக்காங்களாம். அவங்கெல்லாம் வரது